ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. சத்தியமா வேற லெவலில் இருந்துச்சு. உடம்புலாம் வேர்த்து போச்சு. என்ன சரியான போத வந்தார். ஆட்டோ யாரும் நிறுத்தலை. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு எங்கண்ணா போகணுன்னு கேட்டேன். பக்கத்தில் தான் நம்ம வர வழி தான், அது நமக்கு வர வழி தான். அதனால தான் நான் கேட்டேன் எங்கே நான். பக்கத்தில் தான் சொன்னார், தரமணிக்கிட்ட. சரி, அதனால தான் ஏற்றிட்டு வந்தேன். பாவம் அடிபட்டுருக்கு. எங்கே விழுந்தாரா இல்லை யாரும் அடிச்சிட்டாங்களானே தெரில. அவரை கேட்டால் விழுந்துட்டேன்றாரு, பிரச்சனைன்றாரு. பார்க்கலாம், அவனுக்கு ஒரு கஷ்டம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்ஜி விலாக். நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 5 டிசம்பர் 8 மார்னிங் வந்துட்டு ஆட்டோ எடுக்கல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ சவாரி ஓட்டுறோம், எவ்வளோ ஹெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். பாய். நம்ம ஃபஸ்ட்டு சவாரி போட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி லட்சுமி நகர் 4th ஸ்ட்ரீட்லேருந்து ப்ராம்பேட் 4th ஸ்ட்ரீட். ஃபஸ்ட்டு சவாரி ப்ராம்பேட் 4th தான் போட்டிருக்கோம். கஸ்டமர் லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கேன். கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒருத்தருக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக புக்கிங் ஆட்டோ புக் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ரோட்டில் டிராஃபிக் எப்படி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்கள் ஆட்டோ புக் பண்ணிட்டு டைமுக்கு போகணும். அதுவும் இப்போ வந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 11:30க்கு பஞ்சிங் வைக்கணுமா. இன்றைக்கி இவங்க 11:30க்கு பஞ்சிங் வைக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்கிங் போட்டது 11:15க்கு தான் புக்கிங்கே வந்துச்சு. நான் ஒரு 2 நிமிஷத்தில் போய் அவங்கள பிக்கப் பண்ணேன். பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு. நான் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வரும்போது புலம்பிக்கிட்டே வராங்க. என்னன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக போங்க எனக்கு 11:30க்குலாம் இல்லைன்னா நான் வந்துட்டு லேட் ஆகிடும், இன்றைக்கி ஆஃப் டே சேலரியே போயிடும் அப்படின்ட்டு இருந்தாங்க. நீங்கள் எங்கேயாவது போகணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னும் போது கொஞ்சம் ஏர்லியாக புக்கிங் போடுங்க. நீங்கள் பண்ணுற அவசரத்தினால நாங்கள் ஓட்டும் போது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக ஒழுங்காக போய் சேர முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இந்த ட்ரிப்பை நம்ம முடிச்சிட்டோம் நல்லபடியாக. அவங்க இறங்கி ஓடியே போயிட்டாங்க, ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் சவாரி வந்ததுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜி ஆட்டோ விலாக். ஆமாம், எஸ்ஜி ஆட்டோ விலாக் வந்து பார்த்தீங்கன்னா 30 days சேலஞ்ச் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். இந்த 30 days வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 lakhs இருக்குது ஆட்டோவில் எவ்வளோ நாளில் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓலா, ஊபர், ரேபிடோ 3 ஆப் இருக்குல்ல. இதில் வந்துட்டு 10 days வந்துட்டு ஓட்டுற மாதிரி எந்த ஆப்பில் வந்துட்டு 10 days நம்மளால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சை கலர் வீடு. ஓகே. இங்கே தானே சார்? இல்லை, இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் மட்டும்தான். தேங்க்யூ. கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம், கூடுவாஞ்சலில் ட்ராப் பண்ணிட்டோம். என்ன ஒரு இதுனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப குவைட்டாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. சத்தியமாக வேற லெவலில் இருந்துச்சு. உடம்புலாம் வேர்த்து போச்சு. என்னன்னா, இந்த மாதிரி நான் எஸ்ஜி ஆட்டோ விலாக்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கேன் மேம். நான் யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன், விலாக் பண்ணுறேன், உங்களுக்கு ஓகேவே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே யூடியூப்பில் போயிட்டு நம்ம சேனலை சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சுன்னா நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. வீடியோ பார்க்க அதாவது வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்க்குறது வேறு. நம்ம பக்கத்துலேயே இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த இதெல்லாம் வந்துச்சு. பார்த்துட்டு சொல்லுவாங்களே எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இல்லை நல்லா இருக்குது, வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருந்தது பார்த்துட்டு. செம்மையாக இருந்தது, செம்ம கூஸ் கோமிங்காக இருந்தது காய்ஸ். உண்மையாகவே வேறு லெவலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சேனலில் பார்த்துட்டு அவங்க 3 பேருமே அவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. 3 பேருமே அவங்க வந்துட்டு அவங்க அம்மா, அப்பா, அவங்க பொண்ணு 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க 3 பேருமே நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நம்ம வீடியோவும் பார்த்துட்டே வந்தாங்க. ஆட்டோவில் வரும்போது நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு.
சரி ஓகே போட்டாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில இருந்து வடபழனி சவாரி போட்டிருக்கேன். போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட இருந்து அப்படியே vlog ஸ்டார்ட் பண்ணலாம். கஸ்டமர் வராங்க. நினைக்கிறேன் இவங்க தான் நினைக்கிறேன். அவங்க தான் 9473. ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சவாரி முடிச்சுட்டு தரமணி பக்கம் வந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் கை போடுறாரு என்னன்னு பார்க்கலாம் இருங்க. என்னண்ணா ஆச்சு? எங்கே போனோம்? எடுபட்ட வேலை போகும்போது எங்க வரும் கேட்கிறேன் விளங்குமாடா? போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. எந்த ஒயின் ஷாப்னா? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஹாஸ்டலா? ஆச்சா? ஆமா ஆமா. என்னாச்சு? என்னாச்சு? மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். நீங்க போய் என்ன அண்ணனுக்கு போறீங்க? அண்ணன் சொன்னாலும் தப்பா? அண்ணானு சொன்னா தப்பு இல்ல. என்ன நீங்க அண்ணானு சொல்றீங்களே? நான் சொல்றேன் யாரோ ஒரு மரியாதை கொடுத்து தப்பு இல்ல. நீங்க என்ன தம்பினே கூப்பிடுங்க. அப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பா. நீங்க என்ன தம்பினே கூப்பிடுங்க. சில பேர் கோவம் வரும். புரியுதா உங்களுக்கு? இல்ல நான் கோவப்பட மாட்டேன். நீங்க என்ன தம்பினே இல்ல. நீங்க ஓகேண்ணா அண்ணான்றீங்க. நான் சொல்றதுங்க டக்குன்னு ஏ தம்பி யாரு சொன்னா தப்பாயிடும். ஆமா அதெல்லாம் சில பேருக்கெல்லாம் புரியாது. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஏங்கப்பா ஏமா தப்புதாடி. என்ன டென்ஷனு? ஏன் ஃப்ரீயா இருங்க. ஏன் டென்ஷனு? அதான் சரக்கு வச்சிருக்கீங்க. டென்ஷன் முறையா தானே சரக்கு அடிக்கிறீங்க. அதுனா இதுக்கப்புறம் வீட்டுல தேவலை பண்றாங்க. அதான் டென்ஷன். சரக்கு அடிச்சா வீட்டுல திட்டத்தானே செய்வாங்க. என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப் ஆச்சா? இங்கே தானே. சரி பார்த்து போயிடுவீங்களா? ஃப்ரீயான போத வந்தார். ஆட்டோ யாரும் நிறுத்தலை. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு எங்கண்ணா போகணுன்னு கேட்டேன். பக்கத்தில் தான் நம்ம வர வழி தான். அது நமக்கு வர வழி தான். அதனால தான் நான் கேட்டேன் எங்கண்ணான்னு. பக்கத்தில் தான் சொன்னார் தரமணிக்கிட்ட. சரி அதனால தான் ஏற்றிட்டு வந்தேன். பாவம் அடிபட்டுருக்கு. எங்கே விழுந்தாரா இல்லை யாரும் அடிச்சிட்டாங்களானே தெரில. அவர் கேட்டால் விழுந்துட்டேன்றாரு, பிரச்சனைன்றாரு. பார்க்கலாம் ஒரு கஷ்டம். சரி ஓகே சரி ஓகே அப்படியே நம்ம ஏதாவது அடுத்த சவரி ஏதாவது அடிக்குதா அப்படின்றத பார்த்துட்டு வேலைச்சேரியை பார்த்து போகலாம். பார்த்தீங்கன்னா தரமணியில் சவாரி முடிச்சுட்டு வேலைச்சேரியில் வந்தோம். இவ்வளோ நேரம் வெளியெல்லாம் சுற்றிட்டு இப்போ ஏரியாவிலே ரீச் ஆகிருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஓட்ட ஆரம்பிக்கணும். வீட்டிலேருந்து வேறு கால் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் போய்ட்டு என்னென்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓட்ட ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக லோக்கல் தான் ஓட்ட போகிறோம். பார்க்கலாம் லாஸ்ட்டாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்றத ஃபைனல் அவுட்டில் பார்க்கலாம். See you guys. Hi guys. டுடே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் 11 o'clock மேலே தான் நான் போனேன். அதே மாதிரி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் ஆட்டோ ஓட்டினேன். வீட்டிலேருந்து வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால நான் ஈவினிங் மேலே ஆட்டோ ஓட்டல. நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். யார் தடுத்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி காலையில் நான் ஒரு புக்கிங் எடுத்தேன். அந்த புக்கிங்க்கு நான் கரெக்டாக கஸ்டமர் லொகேஷன் வந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் கஸ்டமர் பாதி தூரத்தில் எனக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னே தெரியல. நான் ஆனால் கஸ்டமர் லொகேஷன் தான் போயிட்டு இருந்தேன். அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதே புக்கிங் அடிச்சிச்சு. நான் அந்த சவாரி எடுத்துகிட்டு போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் மேம் இந்த மாதிரி பண்ணீங்க? நான் உங்களை நம்பி தானே வந்தோம், ஏன் இந்த மாதிரி கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு எதுவுமே ஷோவாகவே இல்லை, அதனால தான் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கேருந்து புரிஞ்சுட்டு இருந்தேன்னா அந்த புக்கிங் எனக்கு கிடைக்கணும்னு இருந்தது. அதனால நான் கிடச்சிச்சு. ஸோ அந்த புக்கிங் கிடைக்கிறதுக்கானது என்னன்னா, நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி கஸ்டமர் லொகேஷன் வரைக்கும் வந்ததுனால தான் திரும்ப அந்த புக்கிங் எனக்கே அடிச்சிச்சு. நான் பக்கத்தில் நியரஸ்ட்டாக இருந்தனால நான் புக்கிங் எடுத்துகிட்டு அங்கேயே இருந்தால் எனக்கு கிடச்சிருந்துருக்காது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா
அது கிடைக்கிறதுக்கான என்ன பண்ணணுமோ அது நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். யார் தடுத்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் உங்களுக்கும் அந்த விஷயம் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு எனக்கு கிடைக்கணும்னு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிச்சு. நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1300 ரூபா வரைக்கும் என்னோட கேஸ்லாம் போக நான் ஒரு 1300 ரூபா வரைக்கும் நான் இன்னைக்கு ஏர்ன் பண்ணேன். நான் ஃபுல்லா ஆட்டோ ஓட்டல. மார்னிங் 11 o'clock மேலே தான் நான் போனேன். ஈவினிங் 5 o'clockலாம் வந்துட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் கிடைக்கணுன்ற பொருளை யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் புடிங்கிக்க முடியாது. உங்களுக்கு கிடைக்கணுன்ற பொருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். see you tomorrow guys. மறக்காம ST vlog லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.